வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஃபஸ்ட் ஒரு சாரியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் ப்ரோ சாரி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நிறைய கமெண்ட்ஸ் வருது. எல்லா கமெண்ட்டுக்குமே நம்மளால் ரிப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்தா ப்ராக்டிக்கலாக இட் இஸ் இம்பாசிபிள். ஆனால் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் அது பாசிபிளா அப்படிங்கிறதுலேயும் எனக்கு வந்து கேள்வி இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னா, நம்மளே நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ, நம்ம சம்டைம்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஷார்ட்ஸ் டைட்டில் பார்த்தோன்னா அந்த ஷார்ட்ஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லூப்பில் போயிட்டே இருப்போம். அதே தான் ரீல்ஸ்லையும் வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒன்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஏன் இந்த டீல்ஸ் ரிலேட்டடாகவே ரீல்ஸில் ஒன்று பார்க்குறோன்னா அதுலேருந்து நம்ம ட்ராக் ஆகி அப்படி எங்கேயோ போயிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணி சப்போஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சா ஒரு சில பிளாக் போஸ்ட் போய் படிக்கலாம், இல்லாட்டி ஒரு சில இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணலாம். பட் இதெல்லாமே நம்ம எப்பயுமே பண்ணுவோமான்னு பார்த்தா கிடையாது. நம்ம ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே தான் இருப்போம். அதே சமயம் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸை வந்து ஆல்ரெடி இப்போது எனக்கு ஃபோன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, கேட்ஜெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அது ரிலவெண்ட்டாக நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ண முடியும்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களால் எவ்வளோ டைம் முடியுமோ கைண்ட் ஆஃப் மாடரேட்டர்ஸ் அப்படின்னு எப்போவுமே ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஏன்னா இப்போ OnePlus கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஷோமி கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா யார் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஃபோனோட பூட் லோட் அன்லாக் பண்ணணும், இல்லாட்டி ஒரு கஸ்டமர் ஃப்ளாஷ் பண்ணணும்னா அவங்க பண்ணதை அங்கே போய் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுவாங்க. யாராவது வந்து ஏதாவது டவுட் கேட்டால் என்ன ஃபைல் இன்ஸ்டால் பண்ணணும், எந்த ஃபைல் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், இந்த மாதிரியான லிங்க்ஸ் எல்லாம் சீக்கிரம் கொடுத்துருவாங்க. இல்லாட்டி அவங்களே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, இது வந்து கைண்ட் ஆஃப் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை சைட், உங்களுக்கு டைம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனை படித்து நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு நீங்கள் சொல்லலாம். எப்படின்னா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், Honor 200 போட்டுமா இல்லாட்டி 200 Pro போட்டுமா, எனக்கு 200 Pro போகிற அளவுக்கு கூட பட்ஜெட் இருக்குது அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன் ப்ரோ போகணும்னு சொல்லுவீங்க, இல்லாட்டி ப்ரோ வேணாம் 200 போதும் அப்படின்னாலும் ஏன் அப்படிங்கிற மாதிரியான உங்களோட கமெண்ட்ஸை கூட நீங்கள் போடலாம். ஸோ நான் வந்து சொல்லப்போனால் இது எனக்கு வந்து சுயநலமான ஒரு விஷயம் தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் டைம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். ஒன்று. செகண்டு, ஃப்ளிப்கார்ட் ஒரு குசும்புக்காரன், கருப்பன் குசும்புக்காரன் ஒரு டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங்கில் கால்பேயை நம்ம எப்படிலாம் கலாய்ப்போமோ, பட் எண்ட் ஆஃப் தி டே சக்ஸஸ் கால்பேக்கும் சக்ஸஸ், அதே மாதிரி எண்ட் ஆஃப் தி டே ஃப்ளிப்கார்ட்டுக்கும் சக்ஸஸ். எப்படி அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அங்கேயே வச்சிருப்பாங்களான்னா இல்லைங்க, ரொம்பவே ஃப்ளக்சுவேட் பண்ணி காட்டுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா iPhone 13ஓட பேனர் மட்டுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 36,999க்கு பார்த்துருக்கேன், அப்புறம் 37,999க்கு பார்த்துருக்கேன், இப்போ பார்த்தா 39,999க்கு பார்க்குறேன். ஸோ நம்ம மக்களே நம்மகிட்ட வந்து டெலிகிராம்லையும் சரி, அதே சமயம் வந்து வாட்ஸ்அப்லையும் சரி, எங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் இருக்காங்க எல்லாரும் வந்துட்டு என்ன ப்ரோ இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு, நான் எதை தான் நம்புறது அப்படின்ன மாதிரி. இதை தாண்டி அதே iPhone 13 11 ரூபாய்க்கு நேற்று நைட்டு பார்த்தோங்க. எல்லாரும் பார்த்துட்டு ஒரே ஷாக்கு. 11 ரூபாய்க்கு அது சாதாரணமாக வரல, அது சைடில் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே அனிமேஷன்லாம் போட்டு அப்படியே அடிச்சு லெவன் வந்து அப்படியே பாப் ஆகி இதில் வேற என்னன்னா நோட்டிஃபை மீ அப்படின்னு எனக்கு காட்டுது. ஒரு சிலருக்குலாம் பைனோவே காட்டுது. பைனோவை கிளிக் பண்ணி உள்ளே போனால் எரர் வருது. அப்பா ஃப்ளிப்கார்ட் நல்லா சோதிக்கிற. இப்போ என்ன ஆகிடும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 11 ரூபாய்க்கு iPhone 13 இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் பரவும். இந்த இன்ஃபர்மேஷன் பரவுனதும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு வந்தோடனே தெரியாமல் எல்லோரும் ஃப்ளிப்கார்ட்குள்ளே வருவாங்க. வந்தவங்க இதை பார்ப்பாங்க, பார்த்துட்டு நோட்டிஃபை மீன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க. எல்லா இடத்துலையுமே அப்படியே பரவும்போது என்ன ஆகும், ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து எல்லா இடத்துலையும் ரீச் ஆகும். இவனை முதல்ல பிடிச்சி வெளுத்தாலே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். கொடுக்கறது பூரா டுபாக் ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த பொருள் கரெக்டாக வந்து கையில் சேர்ற வரைக்கும் நமக்கு திக் நிமிடங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிற இந்த ஃப்ளிப்கார்ட்டை ஃபஸ்ட்டு யாராவது ரெகுலேட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை வந்து சோஷியல் மீடியாவை எப்படி ரெகுலேட் பண்ணுறது, அதில் போஸ்ட் பண்ணுறவங்களோட கண்டென்ட் எப்படி ரெகுலேட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறவங்களோட மனநிலையை எப்படி சரிப்படுத்துறதுலாம் யோசிச்சுட்டு இருக்கிற நமக்கு இந்த ஆன்லைன் செல்லர் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல யார் தட்டி கேட்பா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்க தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம் ஃப்ளிப்கார்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான என்னென்ன ட்விஸ்ட்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய உருட்டுவா, நம்ம தான் உசாராக இருந்துக்கணும். ஓகே, ஸோ அதையும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ எண்ட் ஆஃப் தி டே யாருக்கு அது சக்ஸஸ் யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளிப்கார்ட்டுக்கு தான் சக்ஸஸ். அப்புறம் Honor 200 போக்கோ F6 அப்படின்னு சொல்லி கோபாய் அது ஜிபாய் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சா F6, பேட்டரி லைஃபும் கேமராவும் முக்கியம், ஏன் வீடியோகிராஃபி கூட முக்கியம் அப்படின்னு நினச்சா F6 நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் Honor அளவுக்கு வர வாய்ப்பு இல்லை. Honorல ஒரு சில அட்வான்டேஜஸ் ஃபார் ஷோர் இருக்கும். உங்களுக்கு பில்டு குவாலிட்டி, கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமே வந்து F6 சூப்பரான ஒரு ஃபோனு, Honorம் சூப்பரான ஒரு ஃபோனு, பில்டு குவாலிட்டியும் சூப்பராக தான் இருக்குது. இருந்தாலும் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ப்ரீமியம் லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி Honor. ஆனால் 7 Gen 3 8s Gen 3 8s Gen 3 அடிச்சு நவுத்தி போய்கிட்டே இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸா இல்லாட்டி உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ மீடியா as well as கேமரா அப்படின்னு நினச்சா Honor, மீடியா பர்ஃபார்மன்ஸ் நினச்சா போக்கோ. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் Honor தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட் அப்படிங்கிற ஒரு என்ன கேட்டிருக்காருன்னா S23 அல்ட்ராவா இல்லாட்டி வந்து S24 ப்ளஸ்ஸா அப்படின்னு கேட்டிருக்காரு.
இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ரா உங்களுக்கு வந்து இப்போ 70K வரைக்கும் வருதுங்க. அதே சமயம் S24 ப்ளஸ் 65,000க்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லை S23 அல்ட்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதுவும் 5000 mAh தான், அண்ட் இதுவும் 5000 mAh பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் ப்ராசஸர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 8 Gen 2வா இல்லாட்டி Exynos 2400 அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஏன்னா 8 Gen 2 கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்கும், எப்பயுமே கன்சிஸ்டன்ட்டாக டெலிவர் பண்ணும். அதே சமயம் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸும் தாறுமாறாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நெட்வொர்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் S24 ப்ளஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. S24ல் நான் எந்த விதமான, அது S24 ப்ளஸில் எந்த விதமான ப்ராப்ளமும் நான் பார்க்கல. ஆனால் 24க்கும் 24 ப்ளஸும் கம்பேர் பண்ணும்போது 24 ப்ளஸ்க்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா பெருசு ப்ளஸ் கூலிங் மெக்கானிசம் மாதிரியான விஷயங்கள் வந்து S24ஓட பெட்டராக இருக்கிறனால ஓவரால் தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு. ஸோ இதான் இந்த இடத்துல ஃபேக்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து S24 சீரீஸே நான் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னோட கருத்து என்னவா இருக்கும்னா, நீங்கள் வந்து சப்போஸ் என்ன மாதிரி இப்போ நான் வந்து பாருங்களேன் S23 அல்ட்ராவை ஒரு கேமரா மாதிரி யூஸ் பண்ணுறேன், நீங்களும் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், நான் S24 அப்போ வாங்கலாமா அப்படின்னா S24 நீங்கள் வாங்கலாம். S23 வாங்குறதோட S24 கூட நீங்கள் வாங்கலாம். ஆனால் 23க்கும் 24க்கும் அப்போ டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் இருக்காது. ஆனால் இப்போ S24 இல்லாட்டி S24 ப்ளஸ்ஸையோ நம்ம வாங்கணும்னா வெறும்னே வீடியோ ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக வச்சிங்கன்னு வைங்க, ஹீட்டிங் இஷ்யூ மாதிரியான விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே அது ஓரளவுக்கு ஹீட் ஆனாலும் பெரிய பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. ப்ளஸ் இன்னொன்று பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம சிம் கார்டெலாம் போட்டு யூஸ் பண்ணும்போது தான் எந்த ஃபோனாக இருந்தாலும் கொஞ்சம் கதறும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு S24 சீரிஸை கூட நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்டில் இப்படி செடன்ட்ரியா இல்லாட்டி வந்து vlogging ஆஸ்பெக்டில் கையில் எடுத்துகிட்டு சுத்த போகிறேன் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அதில் சிம்மை போட்டு டேட்டாலாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். அது ஞாபகம் இருக்கட்டும். அதே சமயம் இதுக்கு ரெலவெண்ட்டாகவே ஒரு நண்பர் வந்து கிறிஸ் பாய் அப்படிங்கிற என்ன கேட்டிருக்காருன்னா, லாங் டேர்ம் யூஸுக்கு வந்து ஆப்பிளா இல்லாட்டி வந்து சாம்சங்கா, அதுவும் S24 அல்ட்ராவா இல்லாட்டி iPhone 15 Pro Maxன்னு கேட்டிருக்காரு. எப்படி யோசிச்சு பார்த்தாலுமே சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் வந்து சூப்பர் தான், இல்லைன்னு கிடையாது. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே ஒரு 3 years கழிச்சு கூட ரீசேல் வேல்யூன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்பிள் வந்து கொஞ்சம் வே பெட்டராகவே ரீசேல் பண்ண முடியும். ஸோ ரீசேல் மட்டுமே உங்களுக்கு ஒரு ஃபேக்டராக இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் ஐஃபோன் போகிறது தான் பெட்டராக இருக்கும். பட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு போனீங்கன்னா எந்த ஃபோனாக இருந்தாலுமே சரி பாரபட்சமே பார்க்காம அசிங்கப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். யாரை சொல்கிறேன்னா இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் தான். நம்ம ஒரு ப்ரைஸ் எதிர்பார்ப்போம். ஏன் ஆப்பிளோட ஓன் வெப்சைட்லேயே இப்போ 15 Pro Max கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் போட்டு 62,000 ரூபாய் 67,000 சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி வேதனைகளுக்கு நம்ம வந்து உள்ளாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா பெட்டர் வெளில தான் விற்கணும். அதுவும் நீங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு விற்கும் போது ஓரளவுக்கு கண்டிப்பாக வந்து S24 அல்ட்ராவோட 15 Pro Max தான் பெட்டர் ப்ரைஸ்க்கு போகும். அடுத்து என்னன்னா யோகேஷ் ராஜ் அப்படிங்கிறவர் CMF Watch Pro 1 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. CMF Watch Pro 1 தாராளமாக வாங்கலாம். பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது, அப்புறம் ஸ்ட்ராவா இன்டெகிரேஷன் இருக்குது, GPS இருக்குது. ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரியான விஷயங்கள்லையும் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்க போகிறது கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் போகலாம் ப்ரோ. அது மட்டும் தான் ஆப்ஷன் கிடையாது. பட் இப்போ ரெட்மி வாட்ச்லாம் போனால் அதில் GPS இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. பட் நீங்கள் வந்து ஃபோனை வெளில கேரி பண்ணிட்டு போவீங்க கூடயே அப்படின்னா GPS ரெலவெண்ட்டான டேட்டாவை வந்து ஃபோனோட GPS டேட்டாவை எடுத்து இது வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கும். மற்றபடி வந்து CMF வாட்ச் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க இன்னும் கொஞ்சம் ஆப் எல்லாத்துலையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு அவங்க வந்து புது பிராண்ட் அப்படிங்கிறனால நம்ம டக்குன்னு வந்து அவங்க இது பண்ணல அதை பண்ணலன்னு சொல்ல முடியாது. இன்னும் டைம் எடுத்து தான் நமக்கு தெரியும். அடுத்து வந்து மிஸ்டர் கிரிஷ் என்ன கேட்டிருக்காருன்னா 12 mini ஒர்த்தா அப்படின்னு கேட்டிருக்காரு. பிஸ்னஸ்க்காக அப்படின்னும் போது சும்மா உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக உங்கள் ஆஃபீஸில் உங்கள் டெஸ்க்லேயும் நீங்கள் அதை வைப்பீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வச்சு அது மேலே கூட அப்போ வச்சுக்கலாம். அப்படி இல்லையா டேரெக்டாக வந்து பிசியோடய கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து பொறுமையாக சார்ஜ் ஏற்றிக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ 12 mini வந்து சார்ஜே நிற்காதுன்னு சொல்ல வரல. அவ்வளோ மோசமான ஃபோன் இல்லை. ஆனால் இன்டென்ஸான யூஸ்குள்ளே எந்த ஃபோனை புஷ் பண்ணாலுமே சார்ஜ் நிற்கும்போது அதை சார்ஜர் இன்டென்ஸான டாஸ்க்குள்ளே எந்த ஃபோனை புஷ் பண்ணாலும் அப்போ தான் நமக்கு வந்து சார்ஜிங் குவாலிட்டி, அதாவது எப்படின்னா சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கிது, எவ்வளோ வேகமாக சார்ஜ் ஏறுது, இந்த ரெண்டுத்தையுமே பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 12 mini வந்து சூப்பர் தான். ஆனால் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இப்போ ஆல்ரெடி நான் 18.1 அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இருக்குது. பட் நம்ம தான் மேனுவலாக டேப் பண்ணணும், கால் ரெக்கார்ட் ஆகுதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஸோ 12 mini யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்போ ஃபோனை வந்து சார்ஜ் மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் EV எடிட்ஸ் அப்படிங்கிற என்ன கேட்டிருக்காருன்னா 3 to 4 years யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரில் ஒரு ஃபோன் சொல்லுங்கள். 25,000 30,000 நோ கேமிங் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இதில் சிம்பிளாக நம்ம சொல்லணும்னு வைங்களேன், எய்தர் 7 Gen 3 இல்லாட்டி 7S Gen 2 இல்லாட்டி 7+ Gen 3 இந்த ஃபோன்ஸ்குள்ளார நம்ம போனோம்னா ஓரளவுக்கு பவர் எஃபிஷியண்டாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் 3-4 வருஷம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்க போகிறது இல்லை. இதில் என்ன ஃபோன் சொல்லலாம்னா Realme GT60 மாதிரியான டிவைஸையும் நம்ம சொல்ல முடியும். அப்புறம் Motorola Edge 50 Fusion சொல்ல முடியும். இதை தாண்டி Nord 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தாண்டி கொடுமை என்னன்னா இப்போ நமக்கு போக்கோ F6 மாதிரியான டிவைஸே 25,000 ரூபாய்க்கு கீழே வருது. அதுவே பார்த்தீங்கன்னா 8S Gen 3 வேறு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு பேட்டரி லைஃப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா GT60 மாதிரியான ஃபோன் வந்து பேட்டரி லைஃப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பேட்டரி லைஃப்பில். அப்புறம் ஷாமிலேட் அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ உங்களுக்கு தெரியுமா ப்ரோ ஆப் பர்ச்சேஸில், அதாவது
இகாம்ஸ் ஆப்லலாம் போனால் உங்களுக்கு வந்து ஐஃபோன் யூசர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு யூசர்ஸில் அதாவது ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஐஃபோன் யூசர்னா வந்து என்ன ஆகிடுதுன்னா ஐஃபோன் யூசரில் ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இது வரைக்கும் நான் இது பார்த்ததில்லை, இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் நான் சீரியஸாக பார்த்ததில்லை. ஏன்னா டக்கால இங்கே ஒரு ஐஃபோன் யூசர் பக்கத்துலேயே ஒரு ஆண்ட்ராய்டு யூசர் 2 பேரும் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, மாட்டிப்பாங்க. அதனால் அந்த மாதிரி இவ்வளோ டிராஸ்டிக்காக நான் பார்த்ததில்லை. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, இப்போ ஆஃப்லைன்லேயே நான் ஏதாவது வாங்க போகிறேன்னு வைங்களேன், கையில் ஐஃபோனை பார்த்துட்டா அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெம்பர்ட் கிளாஸோட ப்ரைஸே அதிகமாக சொல்கிறாங்க, இல்லாட்டி ஒரு கேஸோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்கிறாங்க. இதே ஒரு ஆண்ட்ராய்டு யூசர் போகும்போது அதே மாதிரியான கேஸ் அதே பிராண்ட்லேருந்தே கொடுத்தாலும் கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க. இப்போ 200 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், இதே ஐஃபோன் எடுத்துகிட்டு போனால் அதே கேஸு அதே பிராண்டு அதே மாதிரியான கேஸ் என்ன ஐஃபோனோட ஸ்ட்ரக்சருக்கு இருக்க போது அது 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கையில் இருக்கிற ஐஃபோனை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நம்மளோட பர்ச்சேசிங் பவரை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அதாவது வச்சிருக்கிறது ஐஃபோனுங்கிறனால கண்டிப்பாக செலவு பண்ண தயங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரியல் வேர்ல்டில் ஆஃப்லைனில் பார்த்துருக்கேன், பட் ஆன்லைனில் நான் வந்து இந்த மாதிரி பார்க்கல. வேணா நான் ஓலா ஊபர் இதில் பார்த்துருக்கேன். எப்படின்னா ஒரு தடவை நம்ம எதாவது சர்ச் பண்ணும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு தடவை நீங்கள் ரெக்வஸ்ட் போடுவீங்க ரைடுக்கு, அது வந்து ஃபுல்லாக ஓடி டிரைவரை கண்டுபிடிக்க முடியலன்னு கேன்சல் ஆச்சுன்னா அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா அதே பிளேஸுக்கே கூட என்ன ஆகும்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நீங்கள் வந்து கேப் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அடிக்கடி செக் பண்ணிங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கேனே தவிர ஐஃபோனில் ஒரு ப்ரைஸு ஆண்ட்ராய்டில் ஒரு ப்ரைஸ்னு இது வரைக்கும் நான் பார்க்கல. பட் நீங்கள் யாராவது அந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். S24 ப்ளஸ்ஸாக Pixel 9 கேட்கும்போது Pixel 9 சூப்பராக இருக்குங்க. ஆனால் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் சொன்னேன் S24 ப்ளஸ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா S24 ப்ளஸ் போங்க. அப்படி இல்லைனா Pixel 9 போனீங்கன்னா உங்களுக்கு வீடியோகிராஃபி as well as ஃபோட்டோகிராஃபி அதுவும் நல்லா தான் இருக்குது. விளாகிங் எஸ்பெக்டில் நல்லா இருக்குது. பட் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கணும்னா 24 ப்ளஸ் தான் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து ப்ரோ பிளானிங் டு பை சாம்சங் M35 அப்படின்னு சொல்லி யுதீஷ் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. யாருக்குன்னா அவங்க அம்மாவுக்காக தான். ஸோ Z9S போகலாமா இல்லாட்டி வந்து M35 போகலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ M35 இது வரைக்கும் ஆதித்யா யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இருக்கலே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கான். ஸோ M35 இது வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு நல்ல SOC தான், 20,000 ரூபாய் கீழே. என்ன மற்றவங்களாம் பாருங்களேன், இப்போ கூட கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம போக்கோ F6 மாதிரியான அந்த மாதிரி ஃபோன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் 8th Gen 3 ப்ராசர் இருக்குது. ஸோ இது அந்த அளவுக்கு இல்லைனாலும் இதால் வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா டாஸ்க்கையுமே எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல் ப்ராசஸ் பண்ண முடியும். நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்க முடியும். 6000 mAh பேட்டரியும் வேறு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து எல்டெஸ்க்கு கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து ஹரிஹரன் என்ன கேட்டிருக்காருன்னா ஒரு நல்ல மொபைல் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சரோட வேணும் 10,000 ரூபாய்க்கு அப்படின்னு இருக்காரு. ஸோ போக்கோ, ஷவுமி, இன்ஃபினிக்ஸ் இந்த மாதிரியானதுலாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் போக்கோ, ஷவுமியில் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ரெட்மி லைனப்பில் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் வந்து ரெட்மி லைனப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி போக்கோவில் M6 ப்ளஸ் இந்த மாதிரியான ஃபோனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். யாராவது வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான். அப்புறம் சரத் என்ன கேட்டிருக்காருன்னா ப்ரோ நான் ரெட்மி Note 8 ப்ரோவை 4லேருந்து 5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என் இன்டென்ஷன் என்னன்னா திரும்ப இதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணணும். மை டெய்லி டாஸ்க்கு சோஷியல் மீடியா அண்ட் லைட் கேமிங்கு. ஸோ நான் வந்து Xiaomi 14 போட்டுமா, Pixel 8 போட்டுமா, Pixel 9 போட்டுமா, iPhone 16 போட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ iOS இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்படி போகிறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் ஐஃபோன் போகலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. Xiaomi 14 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து MIUIயில் இருக்கிறனால ஹைப்பர் வைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் நான் பார்த்தேன்னா பட்ஜெட் வைஸ் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். Pixel 8 தான் இருக்கலே உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi 14. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Pixel 9 65,000 கிடக்குது. அப்புறம் வந்து நமக்கு iPhone 16 வந்து 80K கிட்ட வருது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து Pixel 9 இல்லாட்டி iPhone 16 போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும், எனக்கு வந்து கம்மி பட்ஜெட்லேயே வேணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு Xiaomi 14 ஃபேவரபுளாக இருக்கும். இல்லை ப்ரோ ரொம்ப செலவு பண்ண தயார் இல்லை, கம்மியாலே போதும், எனக்கு நான் சொன்ன கேட்டகரியில் வந்து Pixel 8 வரும்னா எனக்கு அது கூட ஹாப்பி அப்படின்னா Pixel 8 போதும் ப்ரோ. சரியா? ஓகேங்க. ஸோ இதெல்லாம் தான் கமெண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளியில் யார் போனாலும் ரொம்ப கவனமாக போங்க. நம்ம குரோம்பேட்லேயே கூட பார்த்தீங்கன்னா செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. ரொம்ப பக்கத்துலேயே, அதுவும் டென்ஸான ஒரு ஏரியாலேயே செயின் ஸ்நாச்சிங் நடந்தது. வண்டியில் எத்தனைக்கும் ஒருத்தன் தான் 2 பேர் ஹெல்மெட் போட்டு 2 பேர் வந்து பிடிச்சி இழுத்தாங்களான்னா அப்படிலாம் இல்லை. ஒரே பையன் பல்சரில் வந்திருக்கான், ஹெல்மெட் போட்டிருக்காப்புல, செயின் அறுத்துட்டு போயிட்டான். அதனால் எல்லாருமே வெளியில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பேரண்ட்ஸையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. உங்கள் அக்கா தங்கச்சி யார் போனாலும் ஜுவல் போட்டு போகிறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். ஓகே ரைட்டு. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சூப்பர். நீ பார்க்கலாம். பாய்.